வணக்கம். நாடும் ஏடும் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பது ஷியாமளா. இன்றைய நாளேடுகளில் வந்துள்ள செய்திகள் குறித்து கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்காக நம்மோடு இணைந்திருப்பதை எழுத்தாளரும் அரசியல் விமர்சகருமான மனுஷிபுத்திரன் அவர்களும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் பாலாஜி அவர்களும் இருவரையும் வரவேற்று நிகழ்ச்சிக்குள் செல்லலாம். உங்கள் இருவருக்கும் வணக்கம். மனுஷிபுத்திரன் சார், அதாவது பெரிதும் பல பிரச்சனைகள் இருந்தன. குறிப்பாக பாத்தீங்கன்னா மொத்த உள்நாட்டு உற்பத்தி 2 காலாண்டாக தொடர்ந்து சரிவு, வேலை வாய்ப்பின்மை சதவிகிதம் 45 ஆண்டுகளில் இல்லாத உயர்வு, வேளாண் துறையில் ஏற்பட்ட ஒரு மிகப்பெரிய பிரச்சனை அப்படின்னு நிறைய பிரச்சனைகள் இருந்தது. பட்ஜெட்ல இதற்கெல்லாம் ஏதாவது தீர்வு இருக்குமோ அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. ஆனால் உண்மையில பட்ஜெட் பாத்தீங்கன்னா ரொம்ப நேரமா பேசினாங்க. ஆனா முடிவு என்ன அப்படின்றது உங்க பார்வையில நீங்க என்ன நினைக்கிறீங்க? முதலில் இந்த பட்ஜெட் என்பது பல்வேறு துறையினரை மிக கடுமையாக பாதிக்கக்கூடிய, மிகவும் எதிர்மறையான விளைவுகளை ஏற்படுத்தக்கூடிய ஒரு பட்ஜெட்டாக இருக்கிறது. ஒரு பதிப்பாளன், பத்திரிகையை நடத்துகிறவன் என்கிற முறையில் முதலில் இந்த நியூஸ் பிரிண்ட் காகிதங்களுக்கு 10% இறக்குமதி வரியை அதிகரித்திருப்பதற்கு மிக கடுமையான கண்டனங்களை முதலில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். என்னுடைய துறை சார்ந்து இந்த துறை ஏற்கனவே மிகவும் நலிவடைந்து வரக்கூடிய ஒரு துறையாக இருக்கிறது. நம்ம ஜனநாயகத்தின் 4 தூண்களில் என்று சொல்லக்கூடிய ஒரு தூண் என்பது ஊடகத்துறை, பத்திரிகை துறை. அந்த தூணை இன்றைக்கு ஒட்டுமொத்தமாக அடித்து நொறுக்குகிற ஒரு வேளையில் இன்றைக்கு மத்திய அரசு இறங்கி இருக்கிறது. ஏனென்று கேட்டால், அரசுக்கு எதிரான விமர்சனங்களையோ கருத்துக்களையோ அல்லது ஒரு நாட்டில் நடக்கக்கூடிய பிரச்சனைகளையோ விவாதிக்கக்கூடிய இடத்தில் இன்றைக்கு பத்திரிகைகள் தான் இருக்கின்றன. நீங்கள் இதில் 10% வரி உயர்வு என்பது ஒரு நலிவடைந்து வரும் துறையை மேலும் நலிவடைய செய்யக்கூடிய ஒன்று. இப்போ உதாரணமாக ஊடகத்துறையினுடைய வீழ்ச்சி என்பது ஏற்கனவே எலக்ட்ரானிக் ஊடகங்களினுடைய வளர்ச்சியின் காரணமாக பத்திரிகையினுடைய அந்த விற்பனை என்பது கடுமையான சரிவை சந்தித்திருக்கிறது. அது போதாது என்று விளம்பரத்தின் மூலமாக கூடிய வருவாய், பல நிறுவனங்கள் தங்களுடைய விளம்பர பட்ஜெட்டையே குறைத்து விட்டன. விளம்பரங்களுக்கு செலவிடக்கூடிய, முக்கியமாக விளம்பரத்துறைகளுக்கு, ஊடகங்களுக்கு கொடுக்கக்கூடிய பட்ஜெட்டை அவை குறைத்து விட்டன. அந்த குறைந்த பட்ஜெட்டிலும் பெரும்பகுதி தொலைக்காட்சி போன்ற ஊடகங்களுக்கு, எலக்ட்ரானிக் மீடியாக்களுக்கும் ஏன் சமூக வலைதள விளம்பரங்களுக்கும் செல்கிறது. அப்படி இருக்கிற போது பத்திரிகைகள் இன்றைக்கு தள்ளாடி கொண்டிருக்கின்றன. பல சமயம் அது ஒரு சன்செட் இண்டஸ்ட்ரி என்று சொல்வார்கள், ஒரு அழிவின் விளிம்பில் இருக்கின்றன. நியாயமாக வரி குறைப்பு செய்து அந்த துறையை காப்பாற்றுவதற்கு பதிலாக அதை முற்றிலுமாக ஒழித்து கட்டிவிட வேண்டும் என்று மத்திய அரசு விரும்புகிறதா என்று எனக்கு தெரியவில்லை. அது ஒரு விஷயம். இன்னொன்று, இது முழுக்க முழுக்க கார்ப்பரேட்டுகளுக்காக போடப்பட்ட ஒரு பட்ஜெட், அவர்களுடைய வளர்ச்சிக்காக போடப்பட்ட பட்ஜெட் என்பதை ஒவ்வொரு கார்ப்பரேட் வளர்ச்சியில வேலை வாய்ப்பு அப்படிங்கிறது இல்லையா? வேலை வாய்ப்பை உருவாக்கக்கூடிய இன்றைக்கு கார்ப்பரேட் கொள்கை என்பது வேலை வாய்ப்பிற்கும் முதலீட்டுக்கும் சம்பந்தம் இல்லை என்று இன்றைக்கு பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அது வேறு இது வேறு என்று. அப்படி இருக்கிற போது இங்கே எவ்வளவு வேலை வாய்ப்புகளை உருவாக்குவோம் என்றோ, அதற்கு முன்னெல்லாம் அத்தகைய சவடல்களை எல்லாம் விட்டுக் கொண்டிருந்தார்கள். ஆனால் இவர்கள் அறிவித்திருக்கக்கூடிய பட்ஜெட்டில் எங்கிருந்து வேலை வாய்ப்பு உருவாகும்? வேலைவாய்ப்பை உருவாக்குவதற்கான எந்த ஸ்கோப் இல்லாத மட்டுமல்ல, கார்ப்பரேட் வளர்ச்சிக்கு ஊக்கமளிக்க இங்கே இருக்கக்கூடிய சிறு நடுத்தர தொழில்கள் பெரும் அழிவை சந்திக்கும் என்பதுதான் வரலாறாக இருக்கிறது. நீங்கள் பல நாடுகள், நீங்கள் அது லத்தீன் அமெரிக்க நாடுகளை எடுத்துக்கொள்ளுங்கள் அல்லது வேறு பல ஆப்பிரிக்க நாடுகளை எடுத்துக்கொள்ளுங்கள், ஒரு 1980களில் ஒரு மிகப்பெரிய பொருளாதார அழிவை நீங்கள் அந்த நாடுகள் சந்தித்தன. அதற்கு மிக முக்கியமான காரணம் வரன்முறையற்ற அந்நிய முதலீடுகளை அனுமதித்ததுதான் காரணம். இந்தியாவில் அந்நிய முதலீடுகள் தொடர்ந்து 90களுக்கு பிறகு அனுமதிக்கப்பட்டால் கூட அதில் ஒரு செக் அண்ட் பேலன்ஸ் இருந்தது. ஒரு குறிப்பிட்ட துறைகளை அரசு பொதுத்துறைகளாக நாம் வைத்துக் கொண்டிருக்க வேண்டும், முழுமை அதில் கட்டுப்பாடுகள் இருக்க வேண்டும் என்கிற பார்வையும் இங்கு இருந்தது. இன்று அதை முற்றாக ஒழித்து விட்டார்கள். அப்படி பார்க்கிற போது இது முழுக்க கார்ப்பரேட்டுகளுடைய நலன்களை பாதுகாப்பதற்கான ஒரு கொள்கைகளை அறிவித்திருக்கிறார்கள். இப்போ தனியார் துறை கார்ப்பரேட் ஆதரவா இருக்கு அப்படின்னு சொல்றீங்க. அதே சமயத்துல இப்ப சூப்பர் ரிச் டாக்ஸும் அதிகமா இருக்கு. அவங்களுக்கும் 43% வரி அப்படிங்கிறது ஒரு தனி மனிதன், ஒரு கோடீஸ்வரனுக்கு, ஒரு பணக்காரனுக்கு அதுவும் விதிக்கப்படுது. அதுக்கு அங்கேயும் பாருங்க, 250 கோடி ரூபாய் வரைக்கும் டர்ன் ஓவர் உள்ள நிறுவனங்களுக்கு 25% வரி விதிச்சுக்கிட்டு இருந்தாங்க. இப்ப அதை 400 கோடி ரூபாய் வரைக்கும் இது பண்ணணும்னு சொல்றாங்க. ஆனா தனிநபர் வருமான வரி அளவு உயர்த்தப்படல சாதாரண மக்கள். அது மட்டும் இல்ல, நீங்க 1 லட்சம் ரூபாய்க்கு நீங்க மின் கட்டணம் செலுத்தினாலே நீங்க டாக்ஸ் பேயர் ஆயிடுறீங்க அப்படின்னு ஒரு ரூலை கொண்டு வர்றாங்க. இன்னைக்கு தொடர்ந்து அரசுதான் மின் கட்டணங்களை உயர்த்தி கொண்டிருக்கிறது. நீங்க சாதாரணமா ஒரு சின்ன ஒரு வீட்டுல 4-5 எலக்ட்ரானிக் பொருட்களை வைத்திருக்கக்கூடியவர்கள் கூட இன்றைக்கு மாசத்துக்கு 10,000 ரூபாய் அளவுக்கு கூட மின் கட்டணம் கட்டக்கூடிய சூழ்நிலை இருக்கு. ஒரே நாடு ஒரே மின் தொகுப்பு, அது மூலமா இனிமே எளிய விலையில மின்சாரம் கிடைக்கும். இல்ல, என்ன விஷயம்னா,
இது எதுவுமே நடக்க போறதில்லை. இது முழுக்க முழுக்க மாநில உரிமைகளை பறிக்கிற ஒரு விஷயம். இந்த ஒரே நாடுங்கிறது என்பதே இப்ப மின் விநியோகம், மின் உற்பத்தி எல்லாம் மாநில அரசுடைய கையில் இருக்கு, அதையும் பிடிங்கிடணும் அப்படிங்கிற ஒரு திட்டம். இது டிஃபரெண்ட் இஷ்யூ. ஆனா இப்ப மீன்ஸ் அதே மாதிரி நீங்க ஒரு சுற்றுலாவுக்காக நீங்க ஒரு 2 லட்சம் ரூபாய் செலவு பண்ணீங்கனாலே நீங்க டாக்ஸ் பே ஆயிடுவீங்க அப்படின்னா இது உண்மையிலேயே இது யார் மீது இந்த சுமை சுமத்தப்படுகிறது? எல்லாத்தையும் விடுங்க. பட்ஜெட் அறிவிக்கிறாங்க இன்னைக்கு 2 ரூபா 50 காசு வந்து பெட்ரோல் டீசல் பொருள் வந்து 2 ரூபா 60 காசு வரைக்கும் உயர்ந்திருக்கு. அப்போ இந்த விலை உயர்வு என்பது யாரை பாதிக்கும்? தமிழக அமைச்சர் ஒருத்தர் பேசுறாரு, ஏழை மக்கள் பெட்ரோலை பயன்படுத்துறாங்களான்னு. அப்போ இது போன்ற ஒரு கேவலமான ஒரு பார்வையுடைய ஒரு அமைச்சராக இருக்கிறார் என்பதை நான் நினைத்து கூட பார்க்க முடியவில்லை. பெட்ரோல் விலை உயர்வு என்பது நீங்கள் பெட்ரோல் விலை உயர்வு ஏற்றினீங்கன்னா பேருந்து கட்டணங்கள் உயரும், மற்ற வாகனங்கள் எல்லாத்தினுடைய விலை உயரும், லாரி வாடகை உயரும், விலைவாசி இருக்கக்கூடிய எல்லா காய்கறிகளிலிருந்து எல்லா பொருளுடைய விலை உயரும். இது ஒரு பாமரனுக்கு கூட தெரியும். அப்போ 2 ரூபா 50 காசுங்கிறது அது வெறுமனே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் போய் உங்கள் ஸ்கூட்டருக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா 2 ரூபா 50 காசுக்கு நீங்கள் பெட்ரோல் போடுறீங்க. 5 லிட்டர் பெட்ரோல் போட்டால் உங்களுக்கு ஒரு 12 ரூபா 50 காசு தான் கூடுங்கிற விஷயம் கிடையாது. இது ஒட்டுமொத்தமாக ஒரு மிகப்பெரிய அளவிற்கு விலைவாசி ஏற்றத்தை கொண்டு வரக்கூடிய ஒரு விஷயம். அப்போ இன்னைக்கு உடனடியாக யார் மீது தாக்குதல் நடத்துகிறார்கள்? தொடர்ந்து இந்த பெட்ரோல் விலை உயர்வு என்பதே ஒரு மிகப்பெரிய மோசடி. ஏனென்று கேட்டால் சர்வதேச சந்தையில் அடிமட்டத்திற்கு பெட்ரோல் விலை சென்ற போது கூட அதனுடைய பயன் மக்களுக்கு போய்விடக்கூடாது என்பதற்காக தொடர்ந்து கலால் வரிகளை உயர்த்தி கொண்டே வந்திருக்கிறார்கள். உலகத்தில் எங்கேயுமே அப்படி நடக்காது. வந்துட்டு கிட்டத்தட்ட லூட்டிங், பகல் கொள்ளை. இல்ல இப்பயும் அதே ட்ரெண்டா? அதாவது மொதல் 5 வருஷத்துலயும் நம்ம பார்த்தோம், வந்த உடனே இந்த கலால் வரிகளை தொடர்ந்து உயர்த்தி கொண்டிருந்தாங்க, அப்புறமா அப்படியே விட்டுருந்தாங்க. இப்ப திரும்பி 2வது 5th டர்ம், இப்ப அந்த 5 ஆண்டு கால திரும்பியும் ஆரம்பத்துல இந்த பட்ஜெட்ல ரொம்ப சிம்பிள். இதை பண்றதுக்கான எந்த நியாயமும் கிடையாது. மக்களை நேரடியாக கொள்ளையடிப்பதற்காக இந்த பெட்ரோல் விலை உயர்வை மத்திய அரசு தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறது. பல லட்சம் கோடி ரூபாய் வருவாயை ஒவ்வொரு ஆண்டும் அவர்கள் ஈட்டிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் தொடர்ந்து மக்களின் மீது இந்த சுமை. ஆனால் இன்னொரு புறம் கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கான கடன் தள்ளுபடிகள், அவர்களுக்கான வரிச்சலுகைகள் இது தாராளமாக கொடுக்கப்படுகிறது. அந்நிய முதலீட்டாளர்களுக்கான சலுகைகள் மிக தாராளமாக கொடுக்கப்படுகிறது. இங்கு உள்நாட்டில் சிறு குறு தொழில் செய்பவர்களுக்கு என்ன சலுகைகள் இந்த பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்டிருக்கின்றன. அதே போல விவசாய கடன், கல்வி கடன், எதை வேண்டுமானாலும் எடுத்துக்கொள்ளுங்கள். ஒன்றும் இல்லை, ரயில்வே துறையை நீங்கள் இப்போ வந்து 59% வந்து இருக்கக்கூடிய அந்த இதை கூட வந்து நம்ம கொடுத்துடலாம் அப்படிங்கிற அளவுக்கு வந்துட்டாங்க. அரசு பங்குகளாக இருக்கக்கூடியதை முழுக்க தனியார் மயமாக்கிடலான்ட்டு. அப்போ என்ன ஒரு விஷயம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கிட்டத்தட்ட இவர்கள் இதுல வந்து ஈட்டணும்னு நினைக்கக்கூடிய தொகை என்பது ஒரு பெரிய வர்த்தக நிறுவனமாக இன்னைக்கு ரயில்வே மாற்றணும்னு நினைக்கிறாங்க. அதுக்கான ஒரு திட்டத்தை வந்து இன்னைக்கு திமுக தலைவர் அவர்கள் கூட கடுமையாக கண்டித்திருக்கிறார். இதை வந்து பாத்தீங்கன்னா இந்த பணத்தை வந்து நீங்க வந்து இது ஒரு லாபம் சம்பாதிக்கக்கூடிய ஒரு நிறுவனமா மட்டுமே நீங்க ரயில்வே துறையை நீங்க வந்து பார்க்கணும் அப்படின்னு சொன்னா, ஏழை எளிய மக்களுக்கு இன்றைக்கு இருக்கக்கூடிய தொலைதூரங்களுக்கு செல்லக்கூடியவர்களுக்கு இருக்கக்கூடிய குறைந்த செலவிலான ஒரே பயணம் சார்ந்த விஷயம் இந்த ரயில் மட்டும்தான். நீங்க அதை முழுக்க இன்னைக்கு கிட்டத்தட்ட இதை இவர்களுடைய கொள்கைப்படி இதை ஒப்படைத்தால் விமான கட்டணங்களுக்கு நிகராக ரயில்வே கட்டணங்கள் உயர்ந்துவிடும். ஏற்கனவே முதல் வகுப்பு கட்டணங்கள்லாம் அந்த நிலையில் தான் இருக்கின்றன. இவ்வளவு பிரச்சனைகள், விவசாயிகளுக்கு எந்த பிரயோஜனம் கிடையாது, கல்வி கடன் தள்ளுபடி கிடையாது, விவசாய கடன் தள்ளுபடி கிடையாது. விவசாயிகள் வருமானத்தை 2 மடங்கு உயர்த்துவோம் அப்படின்னா எப்படி உயர்த்துவீங்க? அதுக்கான உங்களுடைய அஜெண்டா என்ன, திட்டம் என்ன? சுப்பிரமணிய சாமியே கூட இன்னைக்கு வந்து அதை ஒரு கிண்டலா சொல்லியிருக்காரு. 18% வளர்ச்சி அடையணும் இந்த 4 வருஷத்துல, விவசாயிகளுக்கு இரட்டிப்பாகணும்னா. ஆனா 2% தான் வளர்ந்துகிட்டு இருக்கு. 18% வளர்ச்சி எங்க இருந்து கொண்டு வருவீங்க? உங்களுக்கு அதுக்கான திட்டம் எங்க இருக்கு? இதுல இன்னொரு பெரிய பிரச்சனை என்னன்னு கேட்டீங்கன்னா, விவசாயிகளுக்கான அந்த கொள்முதல் விலை, ஆதார விலை இருக்குல்ல, அதை நீங்க உயர்த்தினா தான் இது சாத்தியம். அதை பத்தி எந்த பேச்சுமே இல்லை. அப்ப எப்படி? அப்போ பொய் வாக்குறுதிகளை தொடர்ச்சியாக பட்ஜெட் என்கிற பெயரில் கொடுத்து கார்ப்பரேட்டுகளுக்கான நலன்களை உயர்த்தி கொண்டே போகிறார்கள். ஒரு சின்ன விஷயத்தை மட்டும் சொல்லி முடிக்கிறேன். இந்த பாருங்க வந்துட்டு நீங்க பெட்ரோல் டீசல் பொருட்களுக்கு இவ்வளவு வரி உயர்வா பண்றீங்க. அந்த எலக்ட்ரானிக் வாகனங்கள் இருக்கு இல்லையா, அதுக்கு 5% நீங்க வரி போடுறீங்க. அவங்க நோக்கம் என்னன்னு கேட்டீங்கன்னா, முழுக்க முழுக்க பெட்ரோல் உபயோகப் பொருட்கள் இருக்கக்கூடிய வாகனங்களை ஒழிச்சு கட்டிட்டு இந்த எலக்ட்ரிக் வாகனங்களை கொண்டு வரணும்ட்டு. நான் இதை வந்து இந்த திட்டத்தை அறிவிக்கப்பட்ட அன்னைக்கு இதே நிகழ்ச்சியில கேட்டேன். இவ்வளவு எலக்ட்ரிக் வாகனங்களை நீங்க வந்துட்டு கொண்டு வரணும்னு நினைக்கிறீங்களே, இதுக்கான மின்சாரத்தை எப்படி நீங்க கொண்டு வருவீங்க? அப்ப எவ்வளவு தூரம் வந்து பாத்தீங்கன்னா மின் தேவை வந்து அதிகரிக்கும். அதுக்கு எந்த திட்டமும் கிடையாது. அப்ப இந்த வாகனங்களை விற்கிற நிறுவனங்களுக்கு சாதகமான ஒரு கொள்கையை அறிவிக்க வேண்டும். இந்த இது பெட்ரோல் டீசல் வாகனங்களை வாங்குகிறவர்களை டிஸ்கரேஜ் பண்ணணும். இதுக்கு தானே உங்களுடைய நோக்கம். ஒட்டுமொத்தத்தில் முழுக்க முழுக்க இது ஒரு மக்கள் விரோத பட்ஜெட்.
என்பதுதான் என்னுடைய கருத்து. பாலாஜி சார், அது பெட்ரோல் டீசல் விலை உயர்வு அப்படின்னு நம்ம சொல்றோம். இந்த கலால் வரியை உயர்த்துறதை வச்சுதான் நாங்க வந்து சாலை போடுறோம், 2024க்குள்ள குடிநீர் கொடுப்போம், எல்லாருக்கும் சுத்தமான குடிநீர் கிடைக்கும், கழிவறைகள் வந்து வீடுகள் அப்படின்ற விஷயங்கள்லாம் பேசுறாங்க. அப்படி இருக்கும் பொழுது இந்த வரி ஏற்றப்பட்டால் தானே அதற்கான செலவுகளையும் செய்ய வேண்டிய நிலையில இருக்கும் ஒரு அரசு. அதை எப்படி நம்ம வந்து வேறுபடுத்தி நம்ம பார்க்க முடியும் நீங்க நினைக்கிறீங்க? முதல்ல இவங்க இந்த பட்ஜெட்டை பொறுத்த வரைக்கும் தேர்தலில் வெற்றி பெற்று இவங்க கொடுக்கக்கூடிய முதல் பட்ஜெட். அப்ப தேர்தலில் இவர்கள் வந்து முன்வைத்த முக்கியமான வாக்குறுதிகள், அந்த முக்கியமான வாக்குறுதிகள் இப்ப நீங்க குறிப்பிட்டது போல விவசாயிகள் சார்ந்தது, சாலை மேம்பாடு, அப்புறம் அனைவருக்குமான குடிநீர், இது தொடர்பாலாம் இவங்க வந்து முன் வச்சதையும் அதை இந்த பட்ஜெட்ல வந்து அட்ரஸ் பண்ணியிருக்காங்களா, இல்லை அதற்கான போதுமான வகையில் வந்து அதுக்கு ஏற்பாடு செய்திருக்காங்களான்னு நிச்சயமா இல்லை. ஏன்னா விவசாய உற்பத்திக்கு என ஒரு 25 லட்சம் கோடி வந்து நாங்கள் வந்து முதலீடு பண்ண போகிறோம். நாங்கள் சரி 5 ஆண்டு கால அரசுனா கூட வருடத்திற்கு வந்து ஒரு 5 லட்சம் கோடி வந்து அதில் வந்து இன்வெஸ்ட் பண்ணோம். இந்த 5 லட்சம் கோடி இன்வெஸ்ட் பண்ணுறாங்களா இல்லை பண்ணியிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் உருவாக்கியிருக்காங்கன்னா கடந்த ஆண்டை விட விவசாய முதலீட்டுக்கு வந்து ஒரு 67,500 கோடி வந்து உயர்த்தியிருக்காங்க. ஆனா அதுலயும் குறிப்பா என்னன்னா இவங்க வந்து 6000 ரூபாய் விவசாயிகளுக்கு கொடுப்பதாக அதுக்கே அது காணாது. அந்த தொகை என்பது அதற்கே வந்து நிச்சயமா அது இருக்காது. அப்புறம் வந்து என்ன பண்ணாங்க, ஒரு குறிப்பிட்ட கால வரையறைக்குள்ள வந்து 100% பாசனத்தை வந்து நிறைவேற்றுவோம்னு சொன்னாங்க. அதுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 4000 கோடி கடந்த ஆண்டு வந்து ஒதுக்கி இருந்தாங்க. ஆனா உண்மையில செலவு செஞ்சது பாத்தீங்கன்னா 2900 கோடி தான் செலவு பண்ணாங்க. இப்ப இந்த ஆண்டு வந்து அதன் அடிப்படையில் அந்த தொகையும் குறைச்சிட்டாங்க. 3500 கோடி தான் வந்து இன்றைக்கு வந்து ஒதுக்கி இருக்கிறாங்க. அப்புறம் ஏற்கனவே அண்ணன் குறிப்பிட்டது போல விவசாய வருமானத்தை இரட்டடிப்பு பண்ணுவோம்னு சொன்னாங்க. ஆனா அதுக்கான எந்த ஒரு ஃப்ரேம் ஒர்க்கும் இல்லை, எப்படி வந்து அதை இரட்டடிப்பு பண்ண போறாங்க அப்படின்றதுனால. இப்ப சாலைகள் பற்றி கேட்டீங்க. சாலைகள்ல வந்து ஏற்கனவே இவங்க வந்து இந்த ஜிடிபியை வந்து கணக்கீடு செய்வதில் வந்து கணக்கீடு முறையை வந்து மாற்றுறாங்க இல்லையா. இப்போ நீங்க வந்து சதவீதத்தை மாத்தணும்னா டினாமினேட்டரை மாத்தினீங்கன்னா சதவீதம் மாறிட போகுது. அந்த மாதிரியான ஒரு நிலையை வந்து இவங்க கையாண்டாங்க. இப்ப அதே மாதிரி தான் இவங்க சாலைகள் கணக்கெடுக்கும் பொழுது கூட இப்ப 4 லேன் போது ஒரு 4 சிங்கிள் லேனா கணக்கு பண்ணி கிலோமீட்டர் சேர்த்தெல்லாம் கணக்கு கொடுத்தாங்க. நாங்க இத்தனை கிலோமீட்டர் போட்டிருக்கோம். 4 லேன் ரோட வந்து 4 பெருக்கி அதை வந்து இவ்வளவு தூரம் சாலைகள் போட்டிருக்கோம்லாம் ஏற்கனவே வந்து கொடுத்ததெல்லாம் நம்ம பார்த்தோம். இப்ப அதுக்கு வந்து 60,000 கிலோமீட்டர் வந்து தேசிய நெடுஞ்சாலைகள் அமைப்போன்னு இருக்காங்க. கடந்த ஆண்டு வந்து அதுக்கு வந்து 37,300 கோடி ரூபாய் ஒதுக்கி இருந்தாங்க கடந்த பட்ஜெட்ல. இப்ப இந்த முறை அதையும் குறைச்சிட்டாங்க. 36,000 கோடி தான், 37 36,000 கோடி வந்துச்சு. அப்புறம் கிராம சாலைகளை வந்து ஒருங்கிணைப்பதற்குன்னு ஒரு திட்டத்தை வந்து அறிவிச்சிருந்தாங்க. ரூரல் ரோடு அப்கிரேடேஷன் ப்ரோக்ராம்னு ஒன்று அறிவிச்சிருந்தாங்க. அதற்கான 100% சாலைகளை இணைப்போம்னு சொன்னாங்க. கடந்த ஆண்டு வந்து 15,900 கோடி ஒதுக்கி இருந்தாங்க. இப்ப அதுலயும் வந்து 11,000 தான் செலவு பண்ணாங்க. இப்ப மறுபடியும் அதன் அடிப்படையில் இந்த ஆண்டு வந்து கிட்டத்தட்ட ஒரு 12% குறைச்சி 14,000 கோடி தான் வந்து ஒதுக்கி இருக்காங்க. இது தாண்டி முக்கியமான இந்த விஷயம், குடி தண்ணீர் வந்து பைப்டு லைன் வந்து கொண்டு போய் கொடுக்க போறோம். நாங்க அதற்கு வந்து இன்றைய தேதியில் ஆகக்கூட மதிப்பீடுன்னு பார்த்தீங்கன்னா குறைந்தபட்சம் ஒரு 5 ஆண்டு காலம் அந்த திட்டத்தை நிறைவேற்றினா கூட குறைந்தபட்சம் வந்து ஒரு 1.25 லட்சம் கோடி தேவைப்படுது. ஆனா இவங்க ஒதுக்கி இருக்கிறது பார்த்தீங்கன்னா வெறும் ஒரு 10,000 கோடி ஒதுக்கி இருக்கிறாங்க. அப்போ இவங்க என்னன்னா முக்கியமான திட்டங்களுக்கு ஒதுக்குகின்ற இந்த நிதியெல்லாம் போதுமானதில்லை, இல்ல இவங்க வந்து தேர்தல் வாக்குறுதிகள் சொன்னதெல்லாம் நிறைவேற்றல என்பதை தாண்டி இப்ப வரியை பத்தி நீங்க சொல்றீங்க. வரிகளை விதிப்பது என்பது வந்து நீங்க வந்து எந்த செக்மெண்ட்ல இருந்து வரியை கொண்டு வரலான் இருக்கு. நீங்க அந்த செக்மெண்ட் எல்லாம் விட்டுட்டு சாதாரண மக்கள் பாதிக்கப்படக்கூடியவர்கள் மீது வந்து திணிப்பது என்பது ரொம்ப கடுமையான பின்விளைகளை ஏற்படுத்தும். இன்னொரு விஷயம் தொடர்ச்சியா நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஒரு பொதுத்துறை நிறுவனம் நடத்துகின்ற பொழுது அதனுடைய லாபம், இப்போ உதாரணத்துக்கு ஒரு பொதுத்துறை நிறுவனத்தில் வந்து அதில் வேலை செய்யக்கூடியவர்களுக்கு சம்பளமே வந்து 60% போயிடுது. நீங்க தனியார் இப்போ உதாரணத்துக்கு அலைபேசி நிறுவனங்கள் எடுத்துட்டீங்கன்னா பிஎஸ்என்எல்ல வந்து 60% சம்பளத்துக்கு போயிடுது. தனியார் நிறுவனங்கள்ல வந்து 7% தான் 8%. ஆனா அதுல ஒரு உண்மை என்னன்னா, அந்த 7% 8% போக மீதி இருக்கிறது யாருக்கு போகுதுன்றது முக்கியமான கேள்வி. அங்க வந்து தனியார் இருக்கக்கூடிய மிகப்பெரிய கார்பரேட் நிறுவன முதலாளிகள் இடத்துல போகுது. ஆனா நீங்க பொதுத்துறை நிறுவனங்கள்ல அந்த பணம் எங்க போகுது? இவருடைய சம்பளமா போகுது, இல்ல இவர்களுக்கு கொடுக்கக்கூடிய போகுதுன்னும் போது தனிநபருடைய வருமானம் அதிகரிக்குது. தனிநபருடைய வருமானம் அதிகரிக்கின்ற போது வாங்குகின்ற கெப்பாசிட்டி, பையிங் கெப்பாசிட்டி ஏறுது. உங்களுக்கு வந்து விலைவாசியும் வந்து கட்டுக்குள் வைப்பதற்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. ஆனா இதை பத்தி வந்து பொதுவாக வந்து பேசாம வந்து பொதுவாக வந்து பொதுத்துறை நிறுவனங்கள்ல வந்து வருமானம் போதுமானதாக ஈட்டவில்லை என்கின்ற ஒரு கருத்து முன்வைக்கப்படுது. இந்த பொதுத்துறை நிறுவனங்கள் நலிவு அல்லது வந்து அது வீழ்ச்சி என்பது மிகப்பெரிய ஒரு பொருளாதார 100 நாள் வேலை திட்டத்தின் கீழ் நிதி ஒதுக்கீடு குறைச்சிட்டாங்க. இப்ப நீங்க வந்து மாணவர்கள் போஸ்ட் மெட்ரிக் ஸ்கீம்ல வந்து படிக்கக்கூடிய மாணவர்களுக்கான அந்த இப்ப இந்த பட்ஜெட் தொடர்பா வந்து
இப்ப இவங்க வந்து ஒரு சில பட்ஜெட் தயாரிக்கின்ற போது நிறைய செய்திகள் பார்த்தோம். இப்ப எங்களுடைய தலைவர் எழுச்சி தமிழர் போன்றவர்கள் எல்லாம் போய் நிதியமைச்சர்கிட்டே வந்து மனு கொடுத்திருந்தாங்க. இது இப்ப ஸ்மார்ட் சிட்டியை பத்தி பேசினாங்க. இப்ப நம்ம பேசுறோமே இந்த புள்ளி விவரங்கள்லாம் கூட அவர் அறிவிக்காத ஒரு விஷயத்தை நம்ம பார்க்கிறோம். அது வெளிப்படையாக வழக்கமாக எல்லா நிதியமைச்சர்களும் இவ்வளவு கோடி இதுக்கு வந்து நம்ம ஒதுக்கி இருக்கோம் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து முன்வைப்பாங்க. ஆனா வெறும் இவங்க வந்து எல்லா ஸ்கீம் எல்லாம் சொன்னாங்களே தவிர அதற்கான என்ன ஒட்டுமொத்தமான ஒரு அறிக்கை என்ன வரவு என்ன செலவு என்ன இதுன்றத வந்து கரெக்டா வந்து ஒரு விவரத்தை வந்து அவங்க வெளியிடவும் இல்லை. அதன் பின்னணியில கூட ஏதாவது விஷயங்கள் இருக்கு. ஆமா, நிச்சயமா இவங்க வந்து வெறுமனே பட்ஜெட்ன்றது வரையறை செய்து இவ்வளவு செலவாகும், இவ்வளவு இது வந்து எங்க இருந்து அந்த வருமானத்தை எடுக்க போறோம்லாம் தெளிவா எடுத்து சொல்றதா பட்ஜெட். ஆனா இவங்க பொதுவா வந்து நான் வந்து 5 வருஷத்துல இப்படி மாத்திருவேன் அப்படி மாத்திருவேன்ற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வந்து நீங்க வந்து பட்ஜெட் cannot be a statement. அது வந்து உங்களுக்கு வந்து ஒரு ரிப்போர்ட்டா இருக்கணும், என்ன பண்ண போறோம்ன்றத வரையறை செய்யணும். ஆனா அதெல்லாம் இல்லைன்றது மீண்டும் சதவிகித கணக்குகளா போயிட்டு இருந்தது. இது வந்து பீப்புள் வெல்ஃபேர் ஸ்டேட்டா வந்து இவங்க வந்து கொண்டு வருவதற்கான எந்த முயற்சியும் இவங்க செய்ய மாட்டாங்கன்றது ரொம்ப அடிப்படையான விஷயம். இவங்க வந்து அடிப்படையில அவங்க வந்து அடிப்படைவாதத்தை இதுவை கொண்டு அவங்களுக்கு இருக்கக்கூடிய கருத்தியலை கொண்டு போய் சேர்க்கின்ற அரசாங்கமா தான் இருக்குமே தவிர மக்களை பற்றி கவலைப்படுகின்ற அரசாங்கமா நிச்சயமா இருக்காது. குறைந்தபட்சம் தேர்தல் வாக்குறுதியில சொன்னது கூட அவங்க வந்து அதை பத்தி கூட கவலைப்படாம இப்ப கடந்த 5 ஆண்டுகள்லயே நம்ம பார்த்தோம் அவங்க என்னென்ன சொன்னாங்கன்ட்டு. அதுல சொன்ன விஷயங்கள் முன்னேற்றத்தை பத்தி பேசினாங்க. இப்ப வேலை வாய்ப்பை பற்றி பேசினாங்க. இளைஞர்களுக்கான வேலை வாய்ப்பு திட்டம் என்ன இருக்கு, இல்ல வந்து கல்வி பெண்களுக்கு சொல்றாங்களே இப்ப முத்ரா திட்டத்தின் கீழே வந்து நாங்க வந்து கடன் கொடுக்க போறோம் அப்படின்ற ஒரு விஷயத்தை முன்வைக்கிறாங்க. 1 லட்சம் வரை கடன் 5000 ரூபாய் ஜன்தன் கணக்கு வச்சிருந்தா ஓடி இல்ல. இப்ப நீங்க அதுலயும் இப்ப முத்ரா கணக்கு தொடர்பா இவங்க வந்து தமிழ்நாட்டில் இவ்வளவு பேர் வந்து அதுல பயனாளிகள் இருக்காங்கன்னு இவங்க இது கொடுங்க. அதை போய் ரொம்ப ஆய்ந்து பார்த்தா அது முத்ரா கடன்ல பொதுவா லோன் வாங்கினவங்க எல்லாரையும் தூக்கி அந்த லிஸ்ட்ல போட்டு இவ்வளவு பேர் வந்து பயனாளிகள் காட்டுறாங்க. இவங்க வந்து இவங்க சொல்றது ஒண்ணு செய்யறது ஒண்ணுன்ற மாதிரியான ஒரு அடிப்படை. நாம அடுத்த ஆண்டே நீங்க பாத்தீங்கன்னா இவங்க கொடுக்கக்கூடிய இந்த புள்ளி விவரங்கள் இவங்க வந்து ஒரு பெரிய ஒரு டெக்னிக்கை கண்டுபிடிச்சிருக்காங்க. என்னன்னா விஷயத்தை வந்து புள்ளி விவரங்களை எப்படி எடுக்கிறாங்க, டேட்டாவை எப்படி எடுக்கிறாங்கன்றத வந்து என்னென்ன இதெல்லாம் பண்ணி மேனிபுலேஷன் பண்ண செஞ்சு பண்றாங்க. அடுத்ததாக சேலம் உருக்காலை தனியார் மயமாக உலகளாவிய டெண்டர் கோரப்பட்டிருக்கிறது அப்படின்ற தகவல். தொழிலாளர்கள் அதற்காக வந்து போராட்டமும் நடத்துற காட்சிகளை நம்ம பார்த்தோம் நேற்றைக்கே. அதை தொடர்ந்து கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வந்து திமுக தலைவர் அவர்கள் பேசிய அந்த காட்சிகள். இதற்கு வந்து பாஜக இந்த விஷயத்தை வந்து தீர்ப்பதற்கு இதற்கு ஒரு சொல்யூஷன் காண்பதற்கு ஒரு செவி சாய்க்குமா முதல்ல இந்த பிரச்சனைக்கு? ஏன்னா அவங்க தான் பட்ஜெட்லேயே பல தனியார் மயத்தை தான் நம்ம பார்த்தோம். அப்போ இதுவும் அது வழியிலே ஒன்று போயிடும் அப்படின்னு நம்ம பார்க்க முடியுமா? இல்லை, அதில் வந்து இதுக்கும் நம்ம இதுக்கு முன்னாடி பேசின விஷயங்களுக்கும் ஒரு தொடர்பு இருக்குது. இப்போ உதாரணமாக அந்த பட்ஜெட்டில் நம்ம முக்கியமாக பேச வேண்டிய ஒரு விஷயம், இன்றைக்கி எதிர்க்கட்சிகள் தலைவர்கள் எல்லோருமே இந்த பட்ஜெட்டில் இருக்கக்கூடிய மக்கள் விரோத அம்சங்களை சுட்டிக்காட்டி பேசுகிற போது தமிழ்நாடு முதலமைச்சரும் துணை முதலமைச்சரும் அதை வரவேற்றிருக்காங்க. நீங்கள் வரவேற்கிறதுனா நீங்கள் உங்கள் ஆட்சியை வந்து பாஜக தாங்கி பிடிக்கிறதுங்கிறதுக்காக நீங்கள் வந்து வரவேற்கிறதா ஒரு புக்காக இருக்கட்டும். நீங்கள் வறட்சிக்காக வந்துட்டு வறட்சி நிவாரணமாக ஒரு 1000 கோடி ரூபாய் கேட்டிங்களே, அதை பற்றி ஏதாவது வந்து இந்த பட்ஜெட்டில் வந்துட்டு ஒரு அறிவிப்பு இருக்கா, நிதி ஒதுக்கீடு இருக்கா? நீங்கள் அதை பற்றி கவலைப்பட்டீங்களா? தமிழ்நாட்டுக்கு ஏதாவது வளர்ச்சிக்கு சிறப்பு திட்டங்கள் இருக்கா? அதில் எதுவுமே கிடையாது. அப்போ தமிழ்நாட்டுக்கு எதையுமே கொடுக்காத ஒரு பட்ஜெட்டை வளர்ச்சிக்கான பட்ஜெட் அப்படின்னு சொன்னாங்கன்னா இவங்க தங்கள் வளர்ச்சியை பாஜக பார்த்துக்கொள்ளும், மாறாக பாஜக வளர்ச்சியை நாங்கள் பார்த்துக் கொள்கிறோம் என்பதை தவிர தமிழ்நாட்டு வளர்ச்சியை பற்றி கொஞ்சமாவது சிந்தித்தார்களா? ஒரு மருந்துக்கு கூட அவர்கள் கூட்டணியில் இருக்கக்கூடிய ராமதாஸ் போன்றவர்கள் கூட சில விஷயங்களை சுட்டிக்காட்டி இதெல்லாம் ஏமாற்றம் அளிக்கிறது என்றெல்லாம் இப்போ கூட பேசுகிறார்கள். ஒப்புக்காவது பேச வேண்டிய நிர்பந்தம் ஏற்படுகிறது. அது கூட இல்லை. இத்தனைக்கும் ஒரு அரசாங்கத்தை இவர்கள் இன்றைக்கு நடத்தி கொண்டிருக்கக்கூடியவர்கள் எந்த விதமான டிமாண்டும் மத்திய அரசுகிட்ட கிடையாது. உங்களுக்கு எதையுமே கொடுக்காட்டியும் அதை பற்றி எந்த கவலையும் இல்லை. அப்புறம் இந்த சேலம் உருக்காலையை பற்றி பேசுகிற போது இந்த திமுக தலைவர் அவர்களுடைய இந்த உரையில் மிக தெளிவாக குறிப்பிடுகிறார். சேலம் உருக்காலை திமுக ஆட்சி காலத்தில் அது தொடங்கப்பட்டு எப்படி தொடர்ச்சியாக லாபத்தில் இயங்கி வந்தது என்பதையும், தொடர்ச்சியாக வேறு நிறுவனங்களை அதோடு இணைத்து வேறு விஷயங்களை அதோடு இணைத்து அதனுடைய சுமையை அதிகரித்து இந்த நஷ்டம் என்பது திட்டமிட்டு உருவாக்கப்பட்டது என்பதையும் அவர் அதில் சுட்டிக்காட்டுகிறார். அதாவது ஒரு யூனிட் நல்லா போயிட்டு இருக்கு, அதில் வந்து அது வேலை வாய்ப்புகளை உருவாக்கி அது லாபம் ஈட்டி கொடுத்துக்கிட்டு இருக்கு. அப்போ அது சுமக்க முடியாத அளவிற்கு வேறு சில விஷயங்களை, உதாரணமாக அவரே அதை சுட்டிக்காட்டுவது போல புதிதாக இந்த எஃகு உருக்காலையோடு CRM2 மில் 3 போன்றவற்றையெல்லாம் அதை கொண்டு வந்து இணைச்சது, இப்படி பல விஷயங்களை அதை சுட்டிக்காட்டார் வந்துட்டு. அதேபோல் மத்திய அரசு எடுத்த சில கொள்கை முடிவுகள்
இதன் காரணமாக இந்த நஷ்டம் என்பது திட்டமிட்டு உருவாக்கப்பட்ட ஒன்று என்பதையும், அதில் ஒரு 2500 பேர் நேரடி வேலை வாய்ப்பும் 5000 பேருக்கும் மேல மறைமுக வேலை வாய்ப்பும் பெறக்கூடிய ஒரு இடமாக அது இருப்பது என்பது மட்டுமல்ல, தமிழ்நாட்டினுடைய மிகப்பெரிய பெருமைகளில் ஒன்றாக சேலம் உருக்காலை இருக்கிறது. அப்போ நீங்க ஒரு துறையில நஷ்டம் ஏற்படுகிறது என்று சொன்னால் அந்த நஷ்டத்திற்கான காரணங்களை ஆராய வேண்டும். நஷ்டம் ஏற்படுகிற எல்லாவற்றையும் இழுத்து மூடுவது, தனியாரிடம் தூக்கி கொடுத்து விடுவது என்பது அது அயோக்கியத்தனமான ஒரு விஷயம். இப்போ நீங்க பிஎஸ்என்எல் எடுத்துங்க, அது ஏன் நஷ்டத்தில் இயங்க வேண்டிய அவசியம் என்ன இருக்கிறது? இந்தியாவின் மிகப்பெரிய ஒரு நெட்வொர்க். அப்படி என்று சொன்னால் ஒன்று அதனுடைய நிர்வாக மேலாண்மை சார்ந்த பிஎஸ்என்எல் நமக்கு இலவசமாக சர்வீஸ் கொடுத்துக்கிட்டு இருக்காங்களா? மற்றவங்களுக்கு என்ன பே பண்றோமோ அதை பண்ணி தான் பண்றது. மற்ற தனியார் நிறுவனங்கள் என்ன வசூலிக்கிறாங்க. இது ஊழியர்களை காரணம் காட்டுவது என்பது மிக மோசமான ஒரு விஷயம். அங்கு நடக்கக்கூடிய நிர்வாக சீர்கேடுகள், அதன் காரணமாக ஏற்படக்கூடிய அனாவசியமான இழப்புகள், இதுதான் எல்லா பொதுத்துறை நிறுவனங்களும் ஏற்படக்கூடியது. ஏன் நீங்க லல்லு பிரசாத் அவர்கள் ரயில்வே மினிஸ்டர் இருக்கப்ப நம்முடைய ரயில்வே துறை மிகப்பெரிய அளவுக்கு லாபத்தில் இயங்கலையா? அதே பொதுத்துறை நிறுவனம் தானே. இன்னைக்கு ரயில்வே துறை லாபத்தில் தான் இயங்குது, பெரிய நஷ்டம்லாம் ஒன்றும் இல்லை. ஆனால் இவர்கள் ஏன் இதை தனியாரிடம் ஒப்படைக்கிறார்கள் என்றால், 1,50,000 கோடி ரூபாய் நீங்க இது மூலமா நாங்கள் கொண்டு வருவோம், வருமானம் கொண்டு வருவோம் அப்படின்னா, அரசாங்கம் என்பது ஒரு வர்த்தக நிறுவனமா என்ற கேள்வியை நான் கேட்க விரும்புகிறேன். பொதுத்துறை நிறுவனங்கள் என்பது சர்வீஸ் ஓரியன்டட். அதற்கான ஒரு சுமையை அரசு பகிர்ந்து கொள்ள வேண்டும். என்றால் அது யாருக்கு பயன்படுகிறது என்பதுதான் மிக முக்கியமான ஒரு விஷயம். ரயில்வே துறை ஏன் பொதுத்துறை நிறுவனம் வச்சு குறைந்த கட்டணங்களை வச்சிருக்கோம்? அஞ்சல் துறை ஏன் தனியார் புதிய சர்வீஸ் நிறுவனங்களை விட குறைந்த அளவில் சர்வீஸ் கொடுக்குறாங்க? ஏனென்று கேட்டால், இந்தியா போன்ற ஏழ்மை மிகுந்த ஒரு நாட்டில் அது அரசினுடைய முதன்மை பொறுப்பு. அது கல்வியையோ அல்லது பயணம் சார்ந்த செலவுகளையோ மருத்துவத்தையோ குறைந்த செலவிலோ இலவசமாகவோ கொடுப்பது என்பது உலகம் முழுக்க இருக்கக்கூடிய வெல்ஃபேர் ஸ்டேட் என்று சொல்லக்கூடிய நாடுகளுடைய ஒரு கொள்கை. ஆனால் நீங்கள் எல்லாவற்றையும் தனியார்மயமாக்கோ, எதிலிருந்து எவ்வளவு பைசா வரும் அப்படிங்கறத மட்டும் நீங்க யோசிச்சீங்கன்னா, நீங்க இந்த பணத்துக்கு எடுத்துக்கொண்டு மக்களுக்கு என்ன செய்திருக்கிறீங்க? இதுலயே நம்ம பார்த்தோம்னா எப்ப பாரு நம்ம அந்நிய முதலீடு பத்தி பேசுறோமே தவிர உள்நாட்டிலிருந்து வரக்கூடிய முதலீடுகளே நம்மளுக்கு இப்ப இல்ல அப்படின்றதான் நம்ம பார்க்கிறோம். இந்த நிலையில பாலாஜி சார், இன்னொரு விஷயமும் நம்ம தமிழகத்துக்குள்ள நம்ம வந்தோம்னா பால் விலை உயரக்கூடிய ஒரு வாய்ப்பு இருப்பதாக எடப்பாடி ஒரு சூசகமா சொல்றாரு. அதாவது உற்பத்தியாளர்களோட கொள்முதல் விலையை உயர்த்துங்கள்னு கேட்டா நுகர்வோருக்கும் தானே விலை ஏறும், இது வழக்கமா நம்ம பண்ணிட்டு இருக்கிற ஒண்ணுதான், ஆனால் நுகர்வோருக்கு தான் விலை ஏறும்ன்ற விஷயத்தை அவர் சொல்றாரு. எப்படி பார்க்கறீங்க இந்த விஷயத்தை? இல்லை, இவங்க தொடர்ச்சியாக நீங்கள் குறிப்பிட்டது போல் உற்பத்தியாளர்கள் விலையேற்றத்தை பற்றி பேசினா உடனே அந்த சுமையை தூக்கி மக்கள் மீது போடுவது என்கிற நிலையில் இருக்காங்க. இன்றைக்கி அவங்க பால் விலை ஏற்றுவது என்கின்ற கிட்டத்தட்ட ஒரு உறுதியான முடிவுக்கே வந்துட்டாங்க. இதாக தான் இப்போ நம்ம இந்த அரசாங்கத்தினுடைய தன்மையை பார்க்கின்ற பொழுது இவங்க அப்படி பேலன்ஸே பண்ண முடியாதா? நீங்கள் உற்பத்தியாளர்களுக்கான ஒரு நியாயமான விலையை நீங்கள் கொடுக்கறதுல யாருமே மறுப்பு சொல்ல போறல, அது கொடுக்கப்பட வேண்டிய ஒன்று. அப்ப நுகர்வோருக்கு அந்த தாக்கம் ஏற்படாமல் அதை ஒரு அரசு தாங்கி பிடிக்க முடியுமா? முடியாது. அது செய்ய வேண்டிய பொறுப்பு அரசுக்கு இருக்குது. அதுதான் அங்க ஒரு கவர்மெண்டோட செயல்பாடே அங்கதான் இருக்கு. ஆனா நம்ம தொடர்ச்சியா இந்த ஆவின்ல நடைபெற பால்வளத்துறை நடைபெற ஊழல் எல்லாம் பார்த்துட்டே இருக்கோம். இப்ப இந்த பக்கம் ஒரு பக்கம் ஊழல் இன்னொரு போலி ஆவின் இயங்குது. இன்னைக்கு அதுல நீங்க பால்வளத்துறையில நடக்கக்கூடிய மிகப்பெரிய ஊழல் எல்லாம் இன்றைக்கு வெளிவந்து கொண்டு இருக்கிறது. அப்ப என்னன்னா அதுதான் காரணம். நீங்க ஒரு மிஸ்மேனேஜ்மெண்ட் சொல்லக்கூடிய அளவுக்கு நிதி ஆதாரத்தை சரியான முறையில் பயன்படுத்தாம இல்ல துறையினை மேலாண்மை செய்ய முடியாம இருக்கக்கூடியதுதான் காரணமா இருக்க முடியுமே தவிர வெறுமனே இந்த பழியை தூக்கி இது என்னன்னா மக்களிடத்தையே உற்பத்தியாளர்களுக்கும் மக்களுக்கும் இடையில ஒரு முரணை ஏற்படுத்துவது போன்ற ஒரு நிலை. இந்த விஷயத்துல மட்டும் இவங்க கையாளல. பொதுவா எதுவா இருந்தாலும் இவங்க அதைத்தான் கையாளுறாங்க. இந்த அரசாங்கம் நம்ம சொல்லி சொல்லி கிட்டத்தட்ட ஒரு எக்ஸ்ட்ரீமுக்கே போயாச்சு. ஏன்னா இவங்களோட 1 பாயிண்ட் அஜெண்டாவே எதுல கமிஷன் வாங்க முடியும், எதுல பண்ண முடியும், இதுதான் அவங்களோட 1 பாயிண்ட் அஜெண்டா. அவங்க தெளிவாதான் இருக்காங்க சொல்றீங்க. கடைசியாக சார், அதாவது திமுக தான் தொடர்ந்து மக்கள் நல திட்டங்களை செஞ்சிட்டு இருக்கு. நேற்றுக்கு கூட பாத்தீங்கன்னா 1000 இடங்கள்ல நீர் சேகரிக்கும் தொட்டிகளை அமைத்திருக்கிறாங்க. இது ஏன் அரசு தண்ணீர் பஞ்சம்ன்றாங்க, வறட்சிக்கு நிதி கேட்கறாங்கன்றீங்க, ஆனா உள்ளுக்குள்ள எதையுமே செய்யலையே சார்? இல்லை, இதில் நம்ம இது விஷயத்தை 100 முறை நாம் பேசிவிட்டோம். இதில் முக்கியமாக திமுக போன்ற ஒரு எதிர்க்கட்சி தன்னுடைய அதிகபட்சமான ஒரு ரிசோர்ஸ் அது எல்லாவற்றையும் பயன்படுத்தி மழைநீர் சேகரிப்பாக இருக்கட்டும், குளங்களை தூர் வருவதாக இருக்கட்டும், அல்லது டெங்கு போன்ற காய்ச்சல் வருவது, மருத்துவ முகாம்கள் நடப்பது, புயல் வெள்ள நிவாரணப் பணிகளில் ஈடுபடுவது,
இப்படியாக எல்லா விதமான பணிகளையும் அது ஒரு முன்னுதாரணமாக தொடர்ந்து செய்து கொண்டே இருக்கிறது. ஆனால் எல்லா வளங்களையும் அதிகாரத்தையும் கையில் வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு அரசு தொடர்ந்து பொய்க்கணக்கு காட்டிக்கொண்டே இருக்கிறது. இது உண்மையிலேயே இப்படிப்பட்ட ஒரு அவலம் வேறு எங்குமே நடக்க முடியாது. அப்படி பார்க்கிற போது இந்த திமுக அது அரசு செய்ய வேண்டும் என்று அது காத்திருப்பதற்கு பதிலாக தானே முன்னின்று பல விஷயங்களை அது செய்து காட்டுகிறது. இது முக்கியமாக ஏனென்றால் நீங்கள் எவ்வளவு செய்தாலும் ஒரு அரசு கையில் இருக்கக்கூடிய அளவிற்கு நம்மால் செய்ய முடியாது. ஏன்னு கேட்டால் அரசின் எல்லா விதமான ஒரு ரிசோர்ஸ் அவர்கள் கையில் தான் இருக்கிறது. ஆனால் கூட இதை செய்வதனுடைய நோக்கம் என்பது நம்மால் இயன்ற வரைக்கும் எங்கெல்லாம் முடியுமோ அங்கு மக்களுக்கு உதவுவது என்பது ஒன்று. இன்னொன்று என்ன செய்ய வேண்டும் என்பதை பேசுவது மட்டுமல்ல, நடைமுறையிலும் இதைத்தான் செய்ய வேண்டும் என்று சுட்டிக்காட்டுகிறது. புயல் நிவாரணத்திலும் திமுக அதைத்தான் செய்தது, வெள்ள நிவாரணத்திலும் அதை தான் செய்தது. எத்தனை முன்னுதாரணங்களை காட்டினாலும் சரி, அவர்களுடைய நோக்கம் என்பது அவர்களுக்கு ஒன்று செயல்திறனின்மை, செயல்திறனற்ற அதிகாரிகள், அமைச்சர்கள், முதலமைச்சர். இன்னொன்று எங்கே வருமானம் கிடைக்குமோ அதன் மீதான கவனம். மூன்றாவது தங்களுடைய ஆட்சியை பற்றிய நிச்சயமின்மை. அப்படி இருக்கிற போது அவர்களுக்கு தங்களுடைய ஆட்சியினுடைய எதிர்காலத்தை பற்றி எந்த கவலையும் இல்லை. அவர்கள் கிட்டத்தட்ட ஒரு 10 தலைமுறைக்கு செட்டில் ஆகிவிட்டார்கள். சரி, இன்னொன்று மக்களிடம் போய் வாக்குகளை கேட்டு திரும்பவும் அதிகாரத்திற்கு வருவோம் என்று எந்த நம்பிக்கையும் அவர்களிடம் கிடையாது. மக்களை பார்த்து பயப்படுகிற ஒரு அரசாங்கம் தான் உடனடியாக நாளைக்கு தேர்தலில் நமக்கு மக்கள் ஓட்டு போட மாட்டாங்களே, நம்மளை திரும்ப ஆட்சியில் அமர்த்த மாட்டாங்களே அப்படின்னு பயம் வரும். இவர்களை ஒருபோதும் மக்கள் இனிமேல் தேர்ந்தெடுக்க போவதில்லை என்பதை வேறு யாரையும் விட அவர்கள் நன்றாக தெரிந்து வைத்திருக்கிறார்கள். ஆகவே நீங்க என்ன வேணாலும் பேசிக்கங்க, எழுதிக்கங்க, எதிர்க்கட்சிகள் குரல் கொடுத்துக்கங்க. இருக்கிற நாட்களில் நாங்கள் எங்களை வேண்டும் மேலும் வளமைப்படுத்திக் கொள்வதற்கு என்ன வேலைகள் இருக்கிறதோ அதை மட்டும் செய்து கொண்டிருப்போம் என்பதுதான். இவ்வளவு தண்ணீர் பஞ்சத்திலையும் ஒரே ஒரு விஷயம், இவ்வளவு தண்ணீர் பஞ்சத்திலையும் அதை கூட பயன்படுத்திக்கிறாங்க. எப்படின்னா இப்ப ஸ்டாக் மார்க்கெட் ட்ரேடுக்காக வெளியில இருந்து மழைநீர் வடிகால்ல இருக்கக்கூடிய மழைநீர் வடிகால்ல சுத்தம் பண்ண போறோன்றாங்க. அதுல இருக்கிற குப்பையெல்லாம் யார் போட்டதுன்னா அதை கட்டும் போதே இவங்க பார்க்காம இந்த மண்ணத்துக்கு உள்ள போட்டதை அதை ஏற்கனவே அதை எடுக்கிறதுக்கு ஒப்பந்தக்காரருக்கு பணம் கொடுத்துட்டாங்க. இப்ப அது திருப்பி அதை எடுக்கிறதுக்கு ஒரு டெண்டர் இப்ப கூப்பிட போறாங்க. அது அவங்க ரோட்ல நம்ம பார்க்கலையா, ரோட் எப்படி போட்டாங்க, ரோட் போட்டு பள்ளம் தோண்டி திரும்பியும் அங்கங்க பேட்ச் வர்க் பண்ணி 2 மாசத்துல திறமையா இருக்காங்க. ரொம்ப மக்களுடைய பிரச்சனைகளை மிக திறமையாக பயன்படுத்திக்கிறாங்க. நிச்சயமா இன்னொரு விஷயமும் நம்ம ஆர்டிஐல கிடைத்த தகவலின்படி 45 மாதத்துல அறுவை சிகிச்சையே நடக்கும் நாங்க மதுரை எய்ம்ஸ்ல. ஆனா இன்னும் திட்ட அறிக்கை கூட அதுக்கு தயார் பண்ணல அப்படின்ற செய்தி கூட இன்றைக்கு இருக்கு. அரங்குக்கு கருத்துக்களை பகிர்ந்து கொண்ட உங்கள் இருவருக்கும் மிக்க நன்றி. நாடும் வீடும் நிகழ்ச்சியுடன் நிறைவடைந்தது. தொடர்ந்து செய்திகளை அறிந்து கொள்வதற்காக கலைஞர் செய்திகள் தொலைக்காட்சியுடன் இணைந்திருங்கள். வணக்கம்.